Hi everyone. நீங்க ஆஸ்திரேலியா போக பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஆர் ஆர் யூ இன் த ப்ராசஸ் ஆஃப் பேக்கிங் யுவர் ஸ்டஃப்? அண்ட் நீங்க என்ன பேக் பண்ணணும்னு தெரியாம, ஒரு பேக்கிங் லிஸ்ட் போட தெரியாம, நீங்க அப்படி ஸ்ட்ரகிள் பண்றீங்கன்னா, திஸ் வீடியோ இஸ் த ரைட் வீடியோ ஃபார் யூ. அண்ட் நான் ஒரு பேக்கிங் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்னோட பேக்கிங் லிஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நான் ஆக்சுவலாக வரும்போது இருந்த பேக்கிங் லிஸ்ட்டுக்கு பிகாஸ் நான் கொண்டு வந்த திங்ஸ் வந்து இங்கே நிறைய யூஸ் ஆகாமல் போச்சு. இங்கே நிறைய வாங்க வேண்டிய திங்ஸ் இருந்துச்சு. ஸோ இட்ஸ் ஆல் அ காம்பிலேஷன் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். அண்ட் என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நான் சொல்லிடுறேன். அண்ட் இதில் ஏதாவது உங்களுக்கு மிஸ் அவுட் ஆயிருந்ததுன்னா மேக் ஷூர் டு காமெண்ட் டவுன் பிலோ வாட் ஐ மிஸ்ட் அவுட் ஆர் எனி திங் அண்ட் தென் ஐல் ரிப்ளை டு தட். பட் நீங்கள் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக் ஷூர் யுவர் அகாமடேஷன் இஸ் செட்டில்டு. பிகாஸ் நீங்கள் இங்கே லேண்ட் ஆகும்போது ரொம்ப ஜெட்லாகாக இருக்கும் அண்ட் நீங்கள் செட்டில் ஆகணும் விச் இஸ் வெரி ஹார்ட். நீங்கள் அந்த டைமில் அகாமடேஷன் தேடினா இட் பிகம்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். உங்களுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஆகும். அண்ட் ரீசென்ட்லி ஐ கேம் அக்ராஸ் அ பிளாட்ஃபார்ம் கால்ட் ஆம்பர். திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் உங்கள் யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே அகாமடேஷன்ஸ் நீங்கள் தேடிக்கலாம். நீங்கள் ரூம்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் ஆன்லைன்லேயே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு சேஃபாக நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். யோர் அகாமடேஷன் இஸ் ஆல்சோ சேஃப் பிகாஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட மட்டும்தான் இருப்பீங்க. திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஓன்லி. உங்கள் ஸ்டேவை நீங்கள் இன்னும் சார்ட் அவுட் பண்ணலன்னா கண்டிப்பாக ஆம்பர் செக் பண்ணி பாருங்க. இதோட லிங்க் என்னோட பயோலையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்க. ஓகே, இப்போ நீங்கள் அகாமடேஷன் எல்லாம் செட் பண்ணிட்டீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் பேக்கிங் ப்ராசஸ். ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன் டு வாட் டு பிரிங். The main thing about packing is packing your dresses. உங்கள் ட்ரெஸ்ஸஸ் வந்து என்ன மாதிரிலாம் இருக்கணும்னா you should have a mix of summer clothes and winter clothes. சம்மர் க்ளோத்ஸில் அது உங்கள் விருப்பம் தான், என்ன மாதிரி சம்மர் க்ளோத்ஸ் வாங்கணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். பட் நீங்கள் சம்மர் க்ளோத்ஸ் கொஞ்சம் ஓப்பன் டைப்பாக அப்படி வாங்குறீங்க, யூஆர் கெட்டிங் சம்திங் லைக் அ ஸ்லீவ்லெஸ் அப்படின்னா, ஸ்லீவ்லெஸ்லாம் நீங்கள் போட்டு போகிறீங்கன்னா யூ நீட் டு மேக் ஷூர் யூ ஹாவ் சன்ஸ்க்ரீன் ஃபார் தேட். ஏன்னா ஆஸ்திரேலியாவில் வித்தவுட் சன்ஸ்க்ரீன் நீங்கள் வெளில போனீங்கன்னா கண்டிப்பாக கேன்சர் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும். பிகாஸ் ஸ்கின் கேன்சர் இஸ் அ பிக் திங் ஹியர். உங்களுக்கு இங்கே வந்து சன்லைட் ரேஸ் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும்னு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சன்ஸ்க்ரீன் எவ்ரிடே, ஈவன் இஃப் இட் இஸ் வின்டர், சன்ஸ்க்ரீன் போட்டு தான் நீங்கள் போகணும். அபவுட் வின்டர் க்ளோத்ஸ், தட் இஸ் த மெயின் திங் தட் ஐ வாண்டட் டு கவர் இன் க்ளோதிங். வின்டர் க்ளோத்ஸ்க்கு நான் சென்னையில் தான் போய் வாங்கினேன். ஸோ ஐ காட் அ லாங் ஜாக்கெட். உங்கள் நீக்கு கீழே லைட்டாக கொஞ்சம் கவர் ஆகும் அண்ட் ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகும். நெக் அண்ட் யோர் கேப்பும் உங்களுக்கு வரும். ஸோ இதை நீங்கள் அப்படியே ரெயின் கோட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், விச் இஸ் வாட் மோஸ்ட் பீப்புள் இங்கே அதுதான் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ரெயின் வரும்போது மோஸ்ட்லி விண்டியாக இருக்கும், ரொம்ப விண்டியாக இருக்கும். அம்ப்ரெல்லா யூஸ் பண்ணும்போது அம்ப்ரெல்லா அப்படியே இன்வெர்ட் ஆயிரும். ஸோ மோஸ்ட்லி நாங்கள் வந்து ரெயின் கோட், இந்த ஜாக்கெட் போட்டு அப்படி ரெயின் கோட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். பட் இன் கேசஸ் வேர் அம்ப்ரெல்லாவே போதும், ரெயின் அவ்வளோதான் இருக்குது, விண்டியா இல்லைன்னா நாங்கள் அம்ப்ரெல்லா யூஸ் பண்ணிப்போம். ஸோ அம்ப்ரெல்லா இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், அதையும் கொண்டு வாங்க. அண்ட் மற்ற என்னெல்லாம் வாங்கினேன்னா ஸ்கார்ஃப் ஒன்று வாங்கியிருந்தேன் டு கவர் மை நெக். இந்த ஸ்கார்ஃப் வந்து இஃப் ஐ எம் வேரிங் சம்திங் நார்மல், பீக் வின்டரில் தான் நான் அந்த ஜாக்கெட் ஃபுல்லாக போட்டுட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் நான் இன்னொரு கோட் வாங்கியிருந்தேன். இட்ஸ் லைக் கொஞ்சம் ஃபார்மலான கோட் நம்ம போடுவோம்ல, கொஞ்சம் ஒரு காலர் வச்சு, இட்ஸ் அ லாங் கோட், கை ஃபுல்லாக கவர் ஆகும் அகேன். ஸோ அந்த கோட் நான் வாங்கிட்டு, இப்போ அந்த மாதிரி கோட் வாங்கினேன்னா என்னோட நெக் கவர் ஆகாது. ஸோ அதுக்காக ஒரு ஸ்கார்ஃப் வாங்கினேன். அண்ட் இன்கேஸ் ஐம் நாட் வேரிங் த கோட் ஆல்சோ, நான் சும்மா ஒரு ட்ரெஸ் மாதிரி கூட போடுறேன்னா அது நெக் மட்டும் கவர் பண்ணுன்னா அந்த ஸ்கார்ஃப் வில் ஆல்சோ ஹெல்ப் யூ. அண்ட் ஐ பாட் அ பீனி சம்திங் உங்கள் ஹேர், உங்கள் ஹெட்டை வந்து கவர் பண்ணும், உங்கள் இயர்ஸ் வரைக்கும் கவர் ஆகும் அது. ஸோ அதுவும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதெல்லாம் பீக் வின்டரில் நான் போட்டுட்டு இருந்தது. ஸ்கார்ஃப், பீனி அண்ட் க்ளவ்ஸ் ஆல்சோ. எல்லாமே வுல்லன் க்ளவ்ஸ், வுல்லன் பீனி அண்ட் வுல்லன் சாக்ஸ் எல்லாமே பீக் வின்டரில் நான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ எனக்கு கொஞ்சம் செட் ஆயிடுச்சு அண்ட் பீக் வின்டரும் நாங்கள் தாண்டி வந்துட்டோம். ஸோ இப்போ நான் அது யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஜாக்கெட் நான் கண்டிப்பாக போட்டு போவேன் எங்கேனாலுமே. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் உள்ளே வரீங்க அண்ட் இஃப் யூ கான்ட் ஹேண்டில் த வெதர், நம்ம ஊர்லேயே உள்ள சில்னஸ் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியலன்னா நீங்கள் கண்டிப்பாக பீனி, க்ளவ்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கிட்டு வரணும். என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம். அண்ட் அது போட்டுமே எனக்கு அது மீறி ரொம்ப கோல்டாக தெரிஞ்சுது. பிகாஸ் பீக் வின்டரில் எப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கோல்டாக இருந்து சீக்ஸ் ஏரியாலலாம் உங்களுக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ரொம்ப உங்களுக்கு தெரியும். அது இட் ஸ்டார்ட்ஸ் பீங் ஹர்ட்ஃபுல். ஸோ அதுக்காக நீங்கள் பீனி போடும்போது கொஞ்சம் ஓகேஷாக இருக்கும். அப்படினாலும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த பெயின் தெரியும், ஓவர் கோல்டாக இருக்கிறனால. ஸோ நீங்கள் சில்னஸ் தாங்க முடியலன்னா கண்டிப்பாக அதை வாங்கிட்டு வாங்க. ஆல்சோ நிறைய பேர் இங்கே தெர்மல்ஸ் வாங்கிட்டு வராங்க. தெர்மல்ஸ் நான் வாங்கலை பிகாஸ் ஐ காட் திஸ் ஜாக்கெட் அண்ட் ஆல். பட் தெர்மல்ஸ் வாங்கணும். தெர்மல்ஸ் போட்டிங்கன்னா இட்ஸ் மோர் பெட்டர். கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் வார்மாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் சில்னஸ் தெரிஞ்சது ஜாக்கெட் மட்டும் போட்டனால. நிறைய பேர் தெர்மல்ஸ் போட்டு மேலே அவங்க ட்ரெஸ்ஸஸ் போட்டு அப்புறம் அதுக்கு மேலே ஒரு ஜாக்கெட் போடுவாங்க. அது இன்னும் உங்களுக்கு வார்மாக வச்சுக்கிறோம். அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபார்மல் க்ளோதிங் கண்டிப்பாக கொண்டு வாங்க.
பிகாஸ் நீங்க நெறைய நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணுவீங்க. உங்க இன்டர்வியூஸ்க்கு அட்டெண்ட் பண்ணுவீங்க. ஈவன் ஃபார் பார்ட் டைம் ஜாப்ஸ் நீங்க ஃபார்மல் க்ளோதிங் தான் போடணும். அன்லெஸ் உங்க எம்ப்ளாயர் உங்கள வந்து இன்டர்வியூ கூப்பிடுற எம்ப்ளாயர் இஸ் ஓகே வித் என்ன மாரி கேஷுவலா இருந்தா கூட பரவாயில்லன்னு சொன்னா நீங்க கேஷுவல் போட்டு போலாம். இல்லன்னா ஃபார்மல் க்ளோதிங் இஸ் த ஒன்லி க்ளோதிங் தட் யூ ஹேவ் டு வேர். அது ஒரு சும்மா ஒரு ரெஸ்டாரண்ட்ல நீங்க வேலை பார்க்க போனா கூட உங்க க்ளோதிங் பார்ப்பாங்க. ஸோ ஃபார்மல் ட்ரெஸ் கண்டிப்பா வாங்கிக்கோங்க. ஷர்ட், பேண்ட். ஃபார் கேர்ள்ஸ் ஷர்ட், பேண்ட், ஷர்ட் ஆர் ஸ்கர்ட் சம்திங் எனிதிங் ஃபார்மல். ஒரு பிளேசர் வச்சுக்கோங்க கண்டிப்பா. எனி பிளேசர் பிளாக் ஆர் நேவி ப்ளூ சம்திங் ஒரு ஜென்ரல் பிளேசர் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. இஃப் யூ ஆல்ரெடி ஹேவ் அ பிளேசர் கெட் அன் அதர் கலர் ஸோ யூ கேன் மிக்ஸ் அண்ட் மேட்ச் இட். ஆல்சோ நீங்கள் எனக்கு இங்கே வரும்போது ஒரு டவுட் இருந்துச்சு. இஃப் என்னோட துணியெல்லாம் வந்து நீங்கள் காய போட்டால் உடனே காஞ்சிருமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. என்னோட ரூம்ல நான் இப்ப இருக்கிற வீட்ல எனக்கு காயுது பிகாஸ் ரூம்ல ஹீட்டர் இருக்கிறனால நாங்க ஹீட்டர் பக்கத்துல வச்சிருப்போம். எங்களோட க்ளோதிங் ஸ்டாண்ட. ஸோ இந்த பக்கம் வச்சிருக்கேன் நானு. என்னோட ஹீட்டர் வந்து இஸ் பிஹைண்ட் திஸ் பெட். ஸோ அங்கருந்து கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறனால எனக்கு ஈஸியா காஞ்சிரும். பட் மோர் ஓவர் எல்லாருக்குமே அது ஈஸியாவே காஞ்சிருது. யாருமே வந்து 2 நாள், 3 நாள் ஆகுது காயறதுக்கு அப்பலாம் யாரும் சொன்னதில்ல. இப்ப நான் நைட் போட்டேன்னா எனக்கு காலையில காஞ்சிரும். அந்த மாரி தான் இருக்கு. பீக் வின்டர்லயே எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. இப்போ இட் இஸ் பெட்டர். சம்மர் கொஞ்சம் வரனால நான் மார்னிங் போட்டேன்னா ஒரு ஆஃப்டர்நூன்குள்ளேயே 90% காஞ்சிரும். நைட்டு நான் எடுத்துருவேன் திரும்ப. ஸோ இதுக்காக நான் ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் பர்ட்டிகுலரா அதிகமா கொண்டு வரணும்னு நெனச்சீங்கன்னா, யூ கேன். ஐ வுட் சஜெஸ்ட் தட் பிகாஸ் சம்டைம்ஸ் அவங்க வந்து ஹீட்டருக்கு பதிலா கோல்ட் ஏர் குடுக்குறாங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆனோனே கோல்ட் ஏர் குடுக்குறாங்க. அப்போ அந்த டைம்ல இன்னும் கொஞ்சம் டிலே ஆவுது நம்ம க்ளோத்ஸ் ட்ரை ஆவுறதுக்கு. சம்டைம்ஸ் சம்மர்லயே அந்த வெயிலுக்காக காஞ்சிருது. பட் அகெயின் த ஹீட்டர் இஸ் நாட் கிவிங் அவுட் ஹாட் ஏர். அதில கோல்ட் ஏர் வருது. இட் பிகம்ஸ் அன் ஏசி. ஸோ அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. பட் ஐம் நாட் ஷூர். இது என்னோட வீட்ல எனக்கு இப்படி இருக்குது. பட் மத்த வீட்ல ட்ரையர் இருந்தா, யூ கேன் புட் இட் இன் த ட்ரையர். டக்குன்னு காஞ்சிரும். தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. எங்க வீட்ல ட்ரையர் கிடையாது. வாஷிங் மிஷின் மட்டும் தான். ஸோ வி ஹேவ் டு ட்ரை இட் இன் அ செப்பரேட் க்ளோதிங் ஸ்டாண்ட். இப்போ ஷூஸ் பத்தி பேசலாம். ஷூஸ்க்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வீட்ல போடுறதுக்கு ஒண்ணு வாங்கிக்கோங்க. லைக் செப்பல் ஆர் கிராக்ஸ் மாதிரி ஏதாவது வாங்கிக்கோங்க. நான் கிராக்ஸ் போட்டிருக்கேன். அது போட்டு தான் வீட்ல ஃபுல்லா இருப்பேன். அத நான் வெளியில போட மாட்டேன். வீட்டுக்கு மட்டும் தான் அது. அண்ட் குளிக்கும்போது அதுக்கு தனியா ஒரு செப்பல் வச்சிருக்கேன். ஸோ ஹேவ் தீஸ் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஷூஸ். அண்ட் ஃபார்மல்ஸ்க்கு ஒண்ணு வச்சுக்கோங்க கண்டிப்பா. இட் ஷுட் பி பிளாக், பியூர்லி பிளாக். ஃபார்மல்ஸ் ஒரு பிளாக் வச்சுக்கோங்க. கேஷுவல்ஸ்ல ஒரு பிளாக் கண்டிப்பா வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பார்ட் டைம் போகும்போது அந்த கேஷுவல் ஷூ யூஸ் ஆகும் அந்த பிளாக் கலர். அண்ட் ஹேவ் சம்திங் அதர் தட் வாட் எவர் யூ லைக். அது நாட் அன் இஷ்யூ. பட் ஐ வுட் சஜெஸ்ட் ஒரு ஸ்லிப்பர் நீங்க குளிக்கும்போது ஒரு ஸ்லிப்பர் நீங்க வீட்ல போட்டு சுத்துறதுக்கு அண்ட் ஒரு ஃபார்மல் ஷூ இன் பிளாக் அண்ட் ஒரு கேஷுவல் ஷூ இன் பிளாக். ஸோ இது நான் மேண்டட்ரியா சொல்ற லிஸ்ட். இதை தாண்டி நீங்க வாங்குறது வாங்கிக்கலாம். அண்ட் நவ் அபவுட் கேஜெட்ஸ். என்ன கேஜெட்ஸ்லாம் நான் கொண்டு வந்தேன்னா, ஃபோன், லேப்டாப், டேப்லெட், பவர் பேங்க், ஹெட்ஃபோன்ஸ், இயர்ஃபோன்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்தேன். இதில் நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, பவர் பேங்க். பவர் பேங்க்ல நீங்க வர ஏர்லைன்ஸ்ல என்ன கைண்ட் ஆஃப் பவர் பேங்க் அலோட் பண்றாங்கன்னு பார்த்து கொண்டு வாங்க. பிகாஸ் பவர் பேங்க் வந்து ஒரு சர்டன் கெப்பாசிட்டி மட்டும்தான் அவங்க அலோவ் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. யூஷுவலி இட் இஸ் 20,000 ஐ கெஸ். நான் கொண்டு வந்தது 20,000 தான். அது மேக்ஸ் லிமிட்ல தான் கொண்டு வந்தேன். ஸோ நீங்க இப்போ 25, 30லாம் போறீங்கன்னா அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கணும். கோ டு யுவர் ஏர்லைன் வெப்சைட். அதில் கேரி ஆன்ல பவர் பேங்க் வந்து என்ன கெப்பாசிட்டியில் இருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நீங்கள் ஒருவேளை உங்கள் ஏர்லைன் ஒரு 25,000 30,000 எம்ஏஹெச்க்குள்ள பவர் பேங்க் அலோவ் பண்ணுறாங்கனாலும் ஆஸ்திரேலியாவில் என்ன அக்செப்டடோ அதை பார்த்து கொண்டு வாங்க. பிகாஸ் இமிகிரேஷனில் நீங்கள் மாட்டிடக்கூடாது. அண்ட் தென் வி ஹேவ் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர். ஸ்கின் கேர், ஹேர் கேர் நான் என்ன பண்ணேன்னா, யூஷுவலி வி யூஸ் இந்தியன் ப்ராடக்ட்ஸில் நம்ம வீட்டில் இருக்கும்போது நான் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே கொஞ்சம் ஃபாரின்ல கிடைக்கிற மாரி ப்ராடக்ட்ஸ்லாம் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ, நான் அங்க வீட்லருந்து எடுத்துட்டு வர வேண்டாம். வீட்ல கொரியர் போட சொல்ல வேண்டாம். நான் இங்கேயே வாங்கிப்பேன். கொஞ்சம் அ இங்கேயே கிடைக்கிற மாரி ப்ராடக்ட்ஸ்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டு, ஸோ நவ் ஐ கேன் கெட் த ப்ராடக்ட்ஸ் ஹியர். நான் அங்க போய் எடுத்துட்டு வரணும்னு அவசியம் இல்ல. ஸோ நீங்களும் அந்த மாரி ஸ்கின் கேர், ஹேர் கேர் ஃபாலோ பண்றீங்கன்னா, நீங்க அந்த மாரி கொஞ்சம் ஷிஃப்ட் ஆக ட்ரை பண்ணுங்க. இங்க இந்தியன் ப்ராடக்ட்ஸ் கிடைக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடைக்குது. பட் இட்ஸ் வெரி லிமிட்டட். எல்லா இந்தியன் ப்ராடக்ட்ஸும் கிடைக்கிறதில்ல. ஸோ நீங்க என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்கன்னு அது நீங்க வந்தா தான் உங்களுக்கு தெரியும். பிகாஸ் யூ கான்ட் கோ ஆன்லைன் அண்ட் செக். ஆன்லைன்ல கொஞ்சம் தான் காமிக்கும். இங்க ஆனா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே இருக்குது. பட் டு பி ஆன் த சேஃபர் சைட் ஐ வுட் சஜெஸ்ட் ஷிஃப்டிங் யுவர்
ஸ்கின் கேர், ஹேர் கேர் டூ சம் ப்ராடக்ட்ஸ். அது ஆஸ்திரேலியால கிடைக்கிற மாரி ப்ராடக்ட்ஸா வாங்குங்க. இல்லன்னா உங்களுக்கு யாரையாவது தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்கன்னா, அவங்க கிட்டயே நீங்க கேளுங்க. இஃப் திஸ் பிராண்ட் இஸ் அவைலபிள் இன் ஆஸ்திரேலியா. பர்ட்டிகுலர்லி நீங்க போற ஏரியாவ பார்த்து கேளுங்க. பிகாஸ் சம் ஏரியா ஹேஸ் சம்திங் அண்ட் தி அதர் ஒன் டசன்ட் ஹேவ் இட். நான் எங்க ஏரியால இருக்கிறதே சில ஏரியால நான் பார்க்கல. அங்க நெறையா இருக்கும். பட் இங்க எங்களுக்கு கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாரி தான் ஒரு மாரி மிக்ஸ்டா தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்க ஃப்ளைட்ல எவ்வளோ கொண்டு வரலான்னு ஒரு கன்ஃப்யூஷன் எல்லாருக்குமே இருக்குது. எனக்கு ரொம்ப இருந்துச்சு. பிகாஸ் நான் நெறைய ஸ்கின் கேர், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு எவ்ரிதிங் இஸ் லிக்விட்ல. லிக்விட் ஒரு லிமிட்டுக்கு மேல அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓவர் கெப்பாசிட்டி வேற ஆயிடுச்சு. நெறைய வாங்கி வச்சிருந்தேன். பட் நான் அப்பவே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். யூடியூப்லயும் பார்த்தேன் அண்ட் ஐ வென்ட் ஆன் டு தி இமிகிரேஷன் வெப்சைட் அஸ் வெல். ஆனாலும் ஒரு தெளிவான ஆன்சர் எனக்கு கிடைக்கல. பட் இப்போ எனக்கு கரெக்ட்டா தெரியுது. பிகாஸ் ஐ டிட் ஆல் தி இமிகிரேஷன் ப்ராசஸ் அண்ட் ஐ ஃபவுண்ட் அவுட் தட் தி இமிகிரேஷன் வெப்சைட்ல என்ன போட்டிருக்கோ அது கரெக்ட்டா தான் சொல்லியிருக்காங்க. 10 லிட்டர்ஸ் இஸ் வாட் யூ கேன் பிரிங் இன். அத வந்து கிராம் கணக்குலயும் போட்டிருந்தாங்க. எனக்கு கிராம் கணக்குல கரெக்ட்டா தெரியல. நான் 10 லிட்டர்ஸ்ன்றது மட்டும் பார்த்தேன். அது நீங்க பார்த்துக்கோங்க. இமிகிரேஷன் வெப்சைட்ல இருக்குது. எவ்ளோ நீங்க லிக்விட் கொண்டு வரலாம், எவ்ளோ குவான்டிட்டீஸ் அலவுட்ன்னு. எல்லாமே நான் செக் இன் லக்கேஜ்ல தான் வச்சிருந்தேன். 10 லிட்டர்ஸ் எனக்கு ஒரு 9.5 லிட்டர்ஸ் வந்திருக்கும். தட்ஸ் ஹவ் மச் நான் கெப்பாசிட்டிக்குள்ள தான் கொண்டு வந்தேன். அண்ட் ஐ கேம் இன் சேஃப்லி. ஸோ இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. 10 லிட்டர்ஸ்க்கு மேலேயே உங்களுக்குலாம் போகாது. நான் எல்லாமே ஜம்போ ஜம்போ சைஸஸ்ல வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதனால எனக்கு 10 லிட்டர்ஸ் கிட்ட ஆச்சு. அண்ட் எசென்ஷியல்ஸ்க்கு பொண்ணுங்களுக்குனா சேஃப்டி பின் அதெல்லாம் தேவைப்படும். நான் சேஃப்டி பின் லாஸ்ட் மினிட்ல தான் வாங்கினேன். எனக்கு மறந்து போச்சு சேஃப்டி பின்லாம் இங்க கிடைக்காதுன்றது. இங்க கிடைக்கும் ப்ராபப்ளி. பட் ஐ டோன்ட் நோ ஹவ். நான் பார்த்ததில்ல. பட் ஐ டிட் பை இட் ஃப்ரம் இந்தியா அண்ட் ஐ கேம் ஹியர். ஒரு 2 செட்டாவது வாங்கிக்கோங்க. அண்ட் தென் மேக்கப். மேக்கப் நீங்க உங்க பாக்ஸ் அப்படி கொண்டு வந்துக்கோங்க. அதெல்லாம் நாட் அன் இஷ்யூ. மேக்கப் இங்க வாங்கலாம்னா இங்க இருக்குது. பட் ஐம் நாட் ஷூர் அபவுட் த பிரைஸ். இங்க ட்ரக் ஸ்டோர்ல இல்லைனா லைக் கேமார்ட்லலாம் போனீங்கன்னா காஸ்ட் கம்மியா இருக்குது. ஆனா குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. பட் நீங்க செஃபோரா அந்த மாரிலாம் செஃபோரா, மெக்கா அப்படிலாம் போனீங்கன்னா ரொம்ப பிராண்டடா சார்லட் டில்பரி அந்த மாரிலாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. பட் திஸ் இஸ் த ரேஞ்ச். இஃப் யூ வாண்ட் டு பை மேக்கப் ஹியர் நான் இப்போ அதுக்கு தான் சொல்றேன். இந்தியாலேருந்து கொண்டு வந்தீங்கன்னா கொண்டு வரலாம். ஆனா இந்த மேக்கப் நான் இப்ப சொல்றேன்ல, அதோட லிட்டர் கணக்கு, அதோட கிராம் கணக்குலாம் அதெல்லாம் லிக்விட்ஸ்ல வந்துரும். ஸோ மேக் ஷூர் யூ ஆட் ஆன் திஸ் மேக்கப்க்குள்ளதும் அந்த லிக்விடோட மேட்ச் ஆகுற மாரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஹேங்கர்ஸ் மறக்காம கொண்டு வந்துருங்க. த க்ளோத் ஹேங்கர்ஸ் ஒன் யூ புட் யுவர் க்ளோத்ஸ் ஆன் அண்ட் ஒரு ஹேங்கிங் மாரி வச்சுப்பீங்களா, அந்த மாரி. ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா இங்க உள்ள வார்ட்ரோப் டிசைன் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு சைடு அடுக்குற மாரி குடுத்துருக்காங்க. ஒரு சைடு உங்களுக்கு ஹேங் மட்டும் தான் பண்ண முடியும். ஒரு கம்பி மாரி குடுத்துறாங்க. யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஹேங் ஆல் யுவர் க்ளோத்ஸ் இன் தட். ஸோ அதுக்கு ஒரு ஹேங்கர் தேவைப்படும்ல. அதனால ஹேங்கர் வாங்கிட்டு வந்துருங்க. இங்க கொஞ்சம் காஸ்ட்லின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இன் சம் ரூம்ஸ் உங்களுக்கு வந்து ஹேங்கிங் டைப் மட்டும் தான் வார்ட்ரோப் இருக்கிற மாரி குடுத்துருக்காங்க. அந்த மாரி கேஸஸ்ல உங்களுக்கு நெறைய ஹேங்கர்ஸ் தேவைப்படும். ஸோ யூ மேக் ஷூர் யூ கெட் லைக் 2 ஆர் 3 செட்ஸ் ஆஃப் ஹேங்கர்ஸ். அதிலேயே உங்களுக்கு ஐ திங்க் 20 வந்துரும்ல. அப்புறம் இனிஷியலா நீங்க வந்து யூஸ் பண்றதுக்கு ஒரு டூத் பிரஷ் அண்ட் பேஸ்ட் அது வாங்கிட்டு வந்துக்கோங்க. நான் ஒரு 3, 4 மந்த்ஸ்க்கு யூஸ் ஆகுற மாரி வாங்கிட்டு வந்திருக்கேன். பேஸ்ட் உங்களுக்கு இங்கேயே கிடைக்கும். கோல்கேட்லாம் கிடைக்குது. ஐம் நாட் ஷூர் அபவுட் தி அதர் பிராண்ட்ஸ். நான் கோல்கேட் பார்த்துருக்கேன் கோல்ஸ்ல. டூத் பிரஷ் இஸ் ஆல்சோ அவைலபிள். ஸோ கோல்கேட் யூஸ் பண்றவங்களுக்கு பிரச்சனை இல்ல. யூ ஆல்சோ ஹேவ் கோல்கேட் மவுத் வாஷ்லாம். நம்ம இந்தியால கிடைக்கிற அதே இதெல்லாம் இங்கே இருக்கு. ஸோ இந்த இனிஷியல் 3 to 4 மந்த்ஸ் ஓட்டுறதுக்காக ஒரு டூத் பிரஷ், டூத் பேஸ்ட் அன்டில் யூ கெட் டு நோ திங்ஸ் அது வரைக்கும் மேனேஜ் பண்றதுக்காக அத வாங்கிக்கோங்க. அண்ட் பிரிங் அ வேஸ்ட் கிளாத் வித் யூ. வேஸ்ட் கிளாத் வந்து உங்க கிச்சன் துடைக்கிறதுக்கு, ரூம் துடைக்கிறதுக்குலாம் முக்கியமா யூஸ் ஆகும். கிச்சன் துடைக்கிறதுக்கு அவங்களே மேபி குடுத்துருவாங்க. எங்களுக்கு குடுக்குறாங்க. ரூம் துடைக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். நான் ஒரு பெரிய பழைய பெட்ஷீட் ஒண்ணு அத கொண்டு வந்திருந்தேன். அதுதான் வெட்டி வெட்டி நாங்க யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாரி கொஞ்சம் பெருசா ஏதாவது ஒரு வேஸ்ட் கிளாத் அந்த மாரி ஏதாவது கொண்டு வந்துட்டு அது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அடுத்து இந்தியா போற வரைக்கும் யூஸ் ஆகுற மாரி கொஞ்சம் வேஸ்ட் கிளாத் பார்த்துக்கோங்க. கிளாத்தா நீங்க வாங்குறதுனால யூ கேன் ரீயூஸ் இட் அஸ் வெல். நீங்க இங்க வந்து இங்க வச்சிருக்காங்க. பேப்பர் டவல்ஸ்ன்னு வச்சிருக்காங்க. பட் ஒன் டைம் யூஸ் தான் அது. ஸோ நீங்க திரும்ப வாங்குற மாரி இருக்கும். நீங்க அங்கருந்து கிளாத்தா கொண்டு வந்தீங்கன்னா, யூ கேன் ஜஸ்ட் ரீயூஸ் இட். ஸோ அத கொண்டு வர மறந்துறாதீங்க. அண்ட் ஒன் மெயின் திங் டு பை இஸ் அ போர்ட்டபிள் பிடெட். போர்ட்டபிள் பிடெட் என்னன்னா, உங்களுக்கு வாஷ்ரூம் போம்போது இங்கலாம் டாய்லெட் பேப்பர் தானே யூஸ் பண்றாங்க. நம்ம உள்ள தண்ணி ஊத்தியே பழகிட்டோம். ஸோ இட்ஸ் லைக் அ போர்ட்டபிள் ஜெட் ஸ்ப்ரே மாரி. நீங்க அதில தண்ணி ஊத்திட்டு அத நீங்க ரீஃபில் பண்ணலாம். நான் வாங்குனது எலக்ட்ரிக்கல் போர்ட்டபிள் பிடெட். உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் குடுப்பாங்க. ஆ ஹை ஸ்ட்ரீம் ஆர் லோ ஸ்ட்ரீம் மாரி. ஹை ஸ்ட்ரீம் பிரஸ் பண்ணீங்கன்னா, நல்ல பிரஷரோட தண்ணி அப்படியே வரும். லோ ஸ்ட்ரீம்னா கொஞ்சம் லைட் பிரஷரோட அப்படி வரும்.
ஸோ அதில் நீங்கள் பேட்டரி போட்டுட்டு தண்ணி ரீஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அதை அட்டாச் பண்ணிட்டு யூ கேன் யூஸ் இட். ஸோ இட்ஸ் லைக் அ போர்ட்டபிள் ஜெட் ஸ்ப்ரே. ஸோ அது முடிஞ்சால் 2 வாங்கிக்கோங்க. பிகாஸ் இஃப் ஒன் கெட்ஸ் அ ப்ராப்ளம் ஆர் சம்திங், இங்கே எவ்வளோன்னு எனக்கு தெரில போர்ட்டபிள் பிரெட்லாம். நான் அங்கே வாங்கிட்டு வந்தது தான் எனக்கு இன்னும் நல்லா தான் ஓடுது. அண்ட் உங்களுக்கு க்ரூமிங் ப்ராடக்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதை கொண்டு வந்துக்கோங்க. லைக் கோம், லைக் அ ப்ரஷ் ஆர் சம்திங், அது கொண்டு வந்துக்கோங்க. டவல்ஸ், பெட்ஷீட்ஸ், பில்லோ கவர், தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. ஊர்லேருந்தே கொண்டு வந்துக்கோங்க. 2 செட் வச்சுக்கோங்க. 2 செட் பெட்ஷீட், 2 செட் பில்லோ கவர். பெட்ஷீட், பில்லோ கவர் எல்லாம் சேர்ந்தா வரும். 2 செட் வச்சுக்கோங்க. டவல்ஸ் ஐ சஜஸ்ட் ஹேவிங் 4 டவல்ஸ். நான் 4 வச்சுருக்கேன். எனக்கு அது ஒரு ரொட்டேஷன் மாதிரி இருக்கிறனால. ஃபேஸ் டவல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா 2 ஃபேஸ் டவல்ஸ் வச்சுக்கோங்க. ஆல்சோ பிரிங் பேக்ஸ். ஐ ஹாவ் அ ஷோல்டர் பேக், ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி கேர்ள்ஸ்க்கு ஹேண்ட் பேக். அண்ட் வெளியில் போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு தனி பேக் மாதிரி வச்சுக்கோங்க. இட்ஸ் யுவர் பர்சனல் சாய்ஸ். அகேன் ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹேண்ட் கர்ச்சீஃப் நான் மறந்துட்டேன். ஈட்டபிள்ஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸ், மசாலா. ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் வி கெட் எவ்ரி திங் ஹியர். பட் நம்ம ஊர் பிராண்ட் அப்படி வரதில்லை. நம்ம லோக்கலாக பிராண்ட் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இல்லை. பட் யூ டூ கெட் சம் பிராண்ட்ஸ் லைக் ஜிஆர்பி அதெல்லாம் வருது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வாங்க. பட் யூ கேன் ஆல்சோ பை ஹியர். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன். அண்ட் மசாலாக்கு ஆல்மோஸ்ட் தே ஹாவ் எவ்ரி மசாலா ஹியர். நான் எனக்கு பக்கத்தில் இருக்கிற இந்தியன் ஸ்டோரில் அவ்வளோ மசாலா டைப்ஸ் இல்லை. பட் நான் வேறு இந்தியன் ஸ்டோர்ஸ் போனதில் நிறைய மசாலா டைப்ஸ் வச்சுருக்காங்க. ஆச்சி மசாலா, சக்தி மசாலா எல்லாமே இருக்குது. பட் த காஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட். அவ்வளோதான், ஒரு 100 ருபீஸ் கூட வருது. இஃப் யூ வாண்ட் டு ஸ்பெண்ட் அன் எக்ஸ்ட்ரா 100 ருபீஸ், நீங்கள் இட்ஸ் யோர் சாய்ஸ். நான் ஒரு 6 மந்த்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்துட்டேன். எனக்கு நான் கொரியர் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. ஸோ ஐ ஹாவ் தட் ஸ்டாக். ஒரு வேளை முடிஞ்சதுன்னா ஐ கேன் கோ பை இட் நியர் பை. அண்ட் அகெயின் ஹேர் ட்ரையர், ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்துக்கோங்க. யூ கேன் யூஸ் இட் ஹியர். எனக்கு இது வரைக்கும் பிரச்சனை எதுவும் வந்ததில்லை. நான் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் லோ வாட்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான். அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட் வந்துச்சு, ஒரு வேளை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படி டவுட் வந்துன்னா பேசாமல் இங்கே வந்து வாங்கிக்கோங்க. பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு இப்படி தான் ஹேர் ட்ரையர் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த வாட்ஸ் வந்து சரியாக ஃபிட் ஆகாதனால தேர் ஹேர் ட்ரையர் ஸ்டார்டட் பர்னிங் அப். அந்த மாதிரி இஷ்யூஸ் வர வேண்டான்றதுக்காக சொல்கிறேன். ஜென்ரலாக எவ்வளோ வாட்ஸ் வந்து யூஸ் ஆகுன்ற இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ உங்கள் ஹேர் ட்ரையர் எவ்வளோ வாட்ஸ் இருக்குது. அண்ட் ஆர் யோர் ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட் லைக் அ ஸ்ட்ரெயிட்னர் ஆர் சம்திங். அண்ட் ஆஸ்திரேலியாவில் வாட் இஸ் தி வாட் தட் இஸ் கம்மிங் இன் வோல்டேஜ் அதெல்லாம் பார்த்து சும்மா ஒரு கணக்கு மாதிரி ஆவரேஜ் கணக்கு போட்டிங்கன்னா அதுவே ஓகே தான். மெடிசின் வந்து நீங்கள் எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் மெடிசனும் கொண்டு வரலாம். பட் ஓன்லி ஃபார் 3 months. அண்ட் ஆல்சோ மேக் ஷூர் யூ ஹாவ் அ ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃபார் யோர் மெடிசன். ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட போய் வாங்கிக்கோங்க. அவங்க வந்து இப்போ எப்படி எழுதணும்னா, அவங்க ஹாஸ்பிட்டல் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஷீட் இருக்குல்ல, அதில் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஷீட் ஷுட் பி இன் இங்கிலீஷ் ஒன்லி. அதே மாதிரி அவங்க எழுதுறதும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கணும். மெடிசனோட நேம் போட்டு இந்த மெடிசன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்றதை மென்ஷன் பண்ணணும். எத்தனை மெடிசன் கொண்டு வராங்க அதையும் மென்ஷன் பண்ணணும். எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கணும். அண்ட் ஃபைனலி தேர் சைன் ஆல்சோ. சைன் எனக்கு ஸ்டாம்பும் போட்டு கொடுத்தாங்க. நீங்கள் ஸ்டாம்பும் வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. அண்ட் தென் பிரிங் அ டஸ்ட்பின் கவர் அஸ் வெல். டஸ்ட்பின் கவர்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ் ஹியர். நான் ஒரு 3 செட் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் யூனிவர்சல் அடாப்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் 3 தான் கொண்டு வந்தேன். எனக்கு அது கொஞ்சம் டஃபாக இருக்குது. பிகாஸ் ஐ ஹாவ் 2 phones, ஒரு லேப்டாப் அண்ட் ஒரு ஐபேட். ஸோ 3 தான் நான் அதில் கொண்டு வந்திருக்கேன். இதில் வந்து நான் எனக்கு ஹேர் ட்ரையர் இருக்குது, ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் இருக்குது. ஸோ அட் அ டைமில் நான் இது எல்லாமே போடணுன்னா ஐ ஹாவ் ஒன்லி 3 ஆஃப் தீஸ் யூனிவர்சல் அடாப்டர்ஸ். ஸோ ஐ சஜஸ்ட் பிரிங்கிங். என்னைய மாதிரி அளவுக்கு நீங்கள் வந்து திங்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதிகமாக வாங்கிக்கோங்க. ஒரு 6 வாங்கிக்கோங்க. 3 வந்து கொஞ்சம் கம்மி தான். 3 வந்து நீங்கள் இப்போ ஒரு 2 or 3 டிவைசஸ் வச்சுருக்கீங்கன்னா இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. இந்த மாதிரி நான் காலையில் யூனிவர்சிட்டி கிளம்பும்போது ஒரு சைடு என்னோட ஃபோன் சார்ஜ் ஆகும், ஒரு சைடு லேப்டாப் சார்ஜ் ஆகும், ஒரு சைடு எனக்கு ஹேர் ட்ரையிங் பண்ணணும். ஸோ 3லாம் எனக்கு பத்தாது. அதனால நான் சொல்கிறேன். நவ் வி ஹாவ் கம் டு த மெயின் பார்ட், யுட்டென்சில்ஸ். யுட்டென்சில்ஸில் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் முக்கியமாக கொண்டு வந்துக்கோங்க. ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் ஆஸ் இன் மசாலா போடுறதுக்கு இந்த குட்டி குட்டி டப்பா அது வேணா நீங்கள் கொண்டு வாங்க. நாங்கள் சும்மா கிளிப்பு போட்டுப்போம். கேமார்ட்டில் ஒரு கிளிப் கிடைக்கும், அந்த கிளிப்பு போட்டுப்பேன். இல்லை நான் ஊர்லேருந்தும் கிளிப் அனுப்ப சொன்னேன். நம்ம க்ளோத் ஹேங்கிங் கிளிப்ஸ் இருக்குல்ல, அது வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிப்பேன். உங்களுக்கு டப்பா குட்டி குட்டி டப்பாவில் போடணுனாலும் போட்டுக்கோங்க. பட் மெயின் ரீசன் ஃபார் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஏதாவது முந்தின நாள் நைட் செஞ்சு வைக்கிறீங்கன்னா அதை எடுத்து உள்ளே வைக்கிறதுக்காக. பிகாஸ் நாங்கள் எல்லாருமே நைட் சமைச்சிட்டு நைட் சாப்பிட்டு திரும்ப அதை காலையில் ஐ மீன் லஞ்சுக்கு சாப்பிடுவோம். திரும்ப நைட் சமைப்போம். ஸோ திஸ் இஸ் ஆர் ரொட்டீன். பிகாஸ் மார்னிங் எந்திரிக்க முடியாது, இட்ஸ் டூ கோல்ட்.
அதனால இந்த ரொட்டீன் ஃபாலோ பண்றனால நான் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் அதில வச்சு நாங்க சேவ் பண்ணிப்போம். அண்ட் நாங்க சம்டைம்ஸ் ஒரு 1 வீக்குக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சு வைக்கிறோம்னா, அந்த டைம்ல உங்களுக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் யூஸ் ஆகும். அண்ட் ஆப்வியஸ்லி உங்க மசாலா போட்டு வைக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு டப்பா வேணும். ஒரு பிக் டப்பா. ஸோ அதுவும் கொண்டு வந்துக்கோங்க. அண்ட் குக்கர் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். குக்கர் அது உங்க விருப்பம் தான். எவ்வளோ லிட்டர் கொண்டு வரீங்களோ அது கொண்டு வந்துக்கோங்க. சிசர்ஸ் கொண்டு வந்துக்கோங்க. அண்ட் பிரிங் வாட்டர் பாட்டில்ஸ். யூ கேன் கெட் வாட்டர் பாட்டில்ஸ் ஹியர், பட் இட்ஸ் அகைன் காஸ்ட்லி. அண்ட் கிளாஸ்வேர் ஃபார் ஹீட்டிங் ஃபுட். நான் கிளாஸ் பாக்ஸஸ் தான் வச்சுருக்கேன். இங்கே எல்லாமே கிளாஸ் பாக்ஸஸ் தான் வச்சுருக்கோம். பிகாஸ் நீங்கள் அந்த டப்பாவில் நீங்கள் வந்து உங்கள் ஃபுட்டை கொண்டு போய் போட்டுட்டு யூ டேக் இட் டு த யூனிவர்சிட்டி, ஒர்க், எனிவேர் தே ஹாவ் அ மைக்ரோவேவ் அவன். மைக்ரோவேவ்ல தான் நாங்கள் ஹீட் பண்ணி சாப்பிடுவோம். யுனிவர்சிட்டியில் எல்லா இடத்துலையும் மைக்ரோவேவ்ஸ் இருக்கும். ஸோ அங்கே ஹீட் பண்ணி சாப்பிட்றதுக்காக தான் இந்த கிளாஸ் பாக்ஸில் நாங்கள் கொண்டு போகிறது. கிளாஸ் பாக்ஸஸ் கொண்டு வாங்க. டிஃபன் பாக்ஸ்க்கு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் லஞ்ச் கொண்டு போகிறீங்க யூனிவர்சிட்டிக்குனா கிளாஸ் பாக்ஸஸில் கொண்டு வாங்க. அப்புறம் பிரிங் அ காஃபி கப். இஃப் யூ வாண்ட் டு ட்ரிங்க் காஃபி ஆர் டீனா ஒரு கிளாஸ் கப் மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ ஸ்டார் பக்ஸ்லாம் போனீங்கன்னா அதுக்கு எத்தாப்புல ஒரு லிட் மாதிரி போட்டு ஒரு ஸ்மால் ஓப்பனிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கப்ஸ்லாம் நிறைய இடத்துல கிடைக்குது வித் அ கிளாஸ் மாடல். ஸோ அதுவும் நீங்கள் அப்படியே மைக்ரோவேவில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ கெட் அ கட்டிங் போர்டு வந்து ஸ்டீலில் வந்து இங்கே கிடைக்க மாட்டேங்குது. நான் பார்த்த வரைக்கும் என் ஏரியாவில் இல்லை. பட் ட்ரை டு கெட் அ ஸ்டீல் கட்டிங் போர்டு. ஊர்லேருந்தே கொண்டு வந்துருங்க. பிகாஸ் இங்கே வுடன் அண்ட் பிளாஸ்டிக் தான் கிடைக்குது. ஐ டோன்ட் ப்ரிஃபர் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன் நான். வுடன் ஆல்சோ ஐ டோன்ட் ப்ரிஃபர் பிகாஸ் கொஞ்ச நாள் கழிச்சு அது டர்ட் அக்யூமுலேட் ஆகும். யூ ஷுட் ப்ராப்பர்லி க்ளீன் இட். ஆல்சோ உங்களுக்கு அந்த கட் போட போட வுட் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். ஸோ திரும்ப நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். இதுவே ஸ்டீலாக இருந்தால் நீங்கள் மாற்றவே தேவையில்லை. அதுக்காக நான் சொல்கிறேன், கட்டிங் போர்டு ஸ்டீலில் வாங்கிட்டு வந்துருங்க. அப்புறம் இட்லி தோசைக்குள்ள யூட்டென்சில்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்துக்கோங்க. இட்லி தோசைக்கு மாவு கிடைக்குன்னா கண்டிப்பாக கிடைக்கும். மாவு கிடைக்கும். நான் வாரம் வாரம் அதுதான் சாப்பிட்றேன். இட்லி தோசை மாவு இஸ் லைக் காஸ்ட்லி தான். பட் என்ன பண்ணுறது, அதுதான் கிடைக்குது. 1 கிலோ டப்பாவும் வச்சுருப்பாங்க, 2 கிலோ டப்பாவும் வச்சுருப்பாங்க. ஆனால் அதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப கூட. நீங்கள் நான் 2 கிலோ தோசை மாவு வாங்குவேன். அதுவே எனக்கு 3, 4 வீக்ஸ் வந்துரும். ஆல்மோஸ்ட் அ மந்த் அது வந்து ஒழுங்கா தான் இருக்கும். யூ கேன் ஸ்டோர் இட் அண்ட் ஈட். அப்புறம் ஒரு பாட் கொண்டு வந்துக்கோங்க. பேன். இதுக்கு எல்லாத்துக்கும் உங்க கரண்டி அதெல்லாம் வாங்கிட்டு வந்துக்கோங்க. கட்லரி நீங்க இங்கேயே வாங்கிக்கலாம். கட்லரி இஸ் கைண்ட் ஆஃப் சீப் தான் இங்க. இப்ப நான் வந்து என்ன கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றேன். கொண்டு வரக்கூடாதுன்னு நான் சொல்றதெல்லாம் இங்க வாங்குற மாரி இருக்கும். மிக்ஸர் கண்டிப்பா வாங்காதீங்க. ஸோ நான் மிக்ஸர் வாங்கிட்டு வரல. நான் இங்க வந்தா வாங்குனேன். நான் எப்படி வாங்குனேன்னா, இந்த இப்படி அப்சைட் டவுன் வச்சு கிரைண்ட் பண்ணுவாங்கல்ல, ஒரு மிக்ஸி மாரி இருக்கும். இட்ஸ் எ நியூ மாடல். அதுதான் நான் வாங்கியிருக்கேன். இங்க வாங்குனேன். நியூட்ரி புல்லட் பிராண்ட்ல. ஸோ இட்ஸ் ரியலி குட். உங்களுக்கு நெறைய ஜார்ஸும் வரும். ஐ திங்க் இட் கிவ்ஸ் யூ 3 ஜார்ஸ். அங்க தான் இருக்கு. அதனால தான் அங்க பார்த்து பேசுறேன். 3 ஜார்ஸ் குடுப்பாங்க. அண்ட் ஒன் ஆஃப் தோஸ் ஜார்ஸ் யூ கேன் ஆக்சுவலி யூஸ் இட் அஸ் அ ஷேக்கர். ஸோ நான் அதுதான் வாங்குனேன். இட்ஸ் ரியலி குட். மிக்ஸர் வந்து இங்க ஆக்சுவலி என்னன்னா, உங்களுக்கு இந்த அகைன் இந்த வாட் அண்ட் வோல்டேஜ் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களால யூஸ் பண்ண முடியாது. இங்க வந்து நீங்க வாங்குறதுல இன்னொரு அட்வான்டேஜ், உங்களுக்கு பின் வந்து கரெக்ட்டா ஆஸ்திரேலியன் பின் தான் வரும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு யூஸ் அ கன்வெர்ட்டர். நான் எவ்வளோக்கு வாங்குனேன்னா, ஐ காட் இட் ஃபார் அரவுண்ட் $90 ஆஃபர்ல வாங்குனனால. பட் ஐ திங்க் இட்ஸ் மோர் தென் $100ன்னு நெனைக்கிறேன். அப்புறம் பிளேட்ஸ், பவுல்ஸ் அண்ட் கட்லரி. பிளேட்ஸ், பவுல்ஸ்லாம் வாங்கிட்டு வராதீங்க. இங்கே நீங்க வாங்கிக்கோங்க. பிகாஸ் இங்க வந்தீங்கன்னா செராமிக்ல நீங்க வாங்கிக்கலாம். தி அட்வான்டேஜஸ் யூ கேன் கீப் இட் இன் தி அவன், ஹீட் இட் அப். திரும்ப நீங்க அதுக்காக ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் எடுத்து ஹீட் பண்ண வேண்டாம். செராமிக் நாங்க அப்படிதான் பண்ணுவோம். இப்போ நாங்க மத்தியானம் ஏதாவது குக் பண்ணி வச்சிருந்தோம்னா, நைட் அது வந்து ஆறிடும். பிகாஸ் இந்த கிளைமேட்டுக்கு ஆப்வியஸ்லி அது ஆறிடும்னு இல்ல, குளிந்துரும். ரொம்ப கோல்ட் ஆயிரும். நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்ச மாரி ஆயிரும். ஸோ அப்போ என்னன்னா, ஒரு பிளேட் எடுத்து நாங்க அதில எல்லாத்தையும் வச்சுட்டு, அப்படியே அவன்ல வச்சு ஹீட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ அந்த டைம்ல இந்த மாதிரி செராமிக் பிளேட்ஸ் அண்ட் பவுல்ஸ் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது எல்லாமே இங்கேயே வந்து வாங்கிக்கோங்க. இட்ஸ் ரியலி சீப் இன் கேமார்ட். அப்புறம் ட்ரையிங் ஸ்டாண்ட் இங்கே தான் வாங்கணும். ட்ரையிங் ஸ்டாண்ட் ஆப்வியஸ்லி அங்கேருந்து நீங்கள் கொண்டு வர முடியாது. ஒருவேளை நீங்கள் கொரியர்லாம் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா, இங்கேயே சீப் தான் அது. ட்ரையிங் ஸ்டாண்ட் வாங்கிக்கலாம். அப்புறம் டிட்டர்ஜென்ட் நான் இங்கே வந்து கோல்ஸ் டிட்டர்ஜென்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இட்ஸ் ரியலி குட் தான். ஒன்றும் அப்படியும் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. அது வந்து கொஞ்சம் சீப்பான டிட்டர்ஜென்ட் தான். பட் இட்ஸ் ஓகே. இட்ஸ் குட். இட் ஆக்ட்ஸ் லைக் சர்ஃப் தான். அப்புறம் அயர்ன் பாக்ஸ் வந்து நான் ஊர்லேருந்து கொண்டு வரல. நான் இங்கே தான் வந்து வாங்கினேன். இங்கே வந்து ஸ்டீம் அயர்ன் தான் வச்சுருக்காங்க மோஸ்ட்லி. நான் ஸ்டீம் அயர்ன் தான் வாங்கினேன். கேமார்ட்டில் வாங்கினேன் ஆக்சுவலி. த திங் அபவுட் ஸ்டீம் அயர்ன்ஸ் ஐ வில் டெல் யூ திஸ்.
நீங்க அது வந்து நார்மல் அயனா யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, அது அயர்ன் பண்ண மாட்டிக்கிது. நீங்க ஸ்டீம் அயன்னா, ஸ்டீம் அயனா தான் யூஸ் பண்ணி பார்க்கணும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு இந்த ஸ்டீம் அயர்ன்ஸ் கிட்ட. ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் a Kmart ஸ்டீம் அயர்னால அது அப்படி இருக்கான்னு தெர்ல. பட் நான் Kmartல வாங்கியிருந்தேன். ஸோ மேபி இட் குட் பி பிகாஸ் ஆஃப் தட். ஆனா நல்லா தான் அயர்ன் பண்ணுது அது. நீங்க ஸ்டீம் வச்சு அயர்ன் பண்ணீங்கன்னா, சூப்பரா அயர்ன் பண்ணுது. அயர்ன் ஆல்சோ இங்க வந்து வாங்குங்க. ஊர்லேருந்து வாங்கிட்டு வராதீங்க. அகைன் வோல்டேஜ், வாட்ஸ் ப்ராப்ளம். அப்புறம் வந்து ரைஸ் வந்து நீங்க கொண்டே வர முடியாது. இட்ஸ் a ரெஸ்ட்ரிக்ஷன் இன் த ஆஸ்திரேலியன் இமிகிரேஷன் பார்ட். அ ஆஸ்திரேலியன் இமிகிரேஷன் வெப்சைட்லயே நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா, என்ன திங்ஸ்லாம் நீங்க கொண்டு வரணும், என்னலாம் கொண்டு வரக்கூடாது, எதெல்லாம் நீங்க டிக்ளேர் பண்ணணும்னு ஃபுல்லா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. I'll link the website in the description box and in the comments. You can go check that out. அத பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியா கிடைக்கும். என்னலாம் நீங்க கொண்டு வரலாம், கொண்டு வரக்கூடாது. நீங்க எத கொண்டு வந்தா டிக்ளேர் பண்ணணுன்றதும் போட்டிருப்பாங்க. பட் மோஸ்ட்லி டிக்ளேர் பண்ற மாரி எதையுமே கொண்டு வராதீங்க. பிகாஸ் டிக்ளேர் பண்ற மாரி இருந்து, அவங்க ஏதாவது செக் பண்ணணும்னு நெனச்சாங்கன்னா, உங்கள புடிச்சு வச்சுருவாங்க. செக் பண்ணி, அப்புறம் உங்கள நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டு, அது தேவையில்லாத தலைவலி மாரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி டிக்ளேர் பண்ற மாரி எதுவும் கொண்டு வராதீங்க. அண்ட் லைக் ஐ செட் ரைஸ் இஸ் நாட் அலவுட். அப்புறம் லாண்ட்ரி பேக் இங்கே வாங்கிக்கலாம். லாண்ட்ரி பேஸ்கெட் மாரி நாங்க வச்சிருக்கோம் ஆக்சுவலி. பிளாங்கெட் ஆல்சோ. பிளாங்கெட் நான் அது ரொம்ப யோசிச்சேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்தோனே எப்படி எதுல தூங்குவோம் அப்பலாம் யோசிச்சேன் நானு. பட் நான் மார்னிங் லேண்ட் ஆனதுனால நான் ஆஃப்டர்நூனே போய் பிளாங்கெட்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். பிளாங்கெட், பில்லோ ஆப்வியஸ்லி நீங்க இங்க தான் வாங்கணும். பிளாங்கெட் நான் வந்து Kmartல தான் வாங்கினேன். Kmartல தே ஹேவ் தீஸ் வெரைட்டீஸ். கிங், குயின், சிங்கிள் அதெல்லாம் இருக்கு. நான் வச்சிருக்கிறது குயின் பிளாங்கெட் தான். இந்த பின்னாடி இருக்குது இதுதான். ஸோ திஸ் இஸ் அ குயின் பிளாங்கெட். அண்ட் இதுலயே வந்து உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்கு. எந்த மாரி வார்ம் லெவல்ஸ் வேணும்னு. ஐ திங்க் தேர் ஆர் 3 லெவல்ஸ்ன்னு நெனைக்கிறேன். இது வந்து ஹையஸ்ட் வார்ம் லெவல். என்னால கோல்டு தாங்க முடியாது. அதனால இருக்கிறதுலயே ஹையஸ்ட்டான வார்ம் லெவல் வாங்கினேன். இது $45ன்னு நெனைக்கிறேன். ரொம்ப காஸ்ட்லி. ஐ நோ. பட் அதுதான் Kmartலயே அவ்வளோ காஸ்ட்லியா இருக்குன்னா பார்த்துக்கோங்க. பிளாங்கெட் இங்க அப்படிதான் இருக்கு. ஆனா இங்க தான் நீங்க வாங்க முடியும். இங்க தான் நீங்க வாங்குனனால இங்க சில்னஸ்க்கு அது கரெக்ட்டா செட் ஆகுது. அப்புறம் ஹேண்ட் வாஷ் நான் டெட்டால் தான் யூஸ் பண்றேன். டெட்டால் இங்க கிடைக்குது. எல்லா இடத்துலயும் கிடைக்குது. தே ஹேவ் வெரைட்டீஸ் ஆஃப் டெட்டால் அஸ் வெல். ஸோ அது பிரச்சனை இல்ல. டெட்டால் உங்களுக்கு வந்து இதுவும் கிடைக்குது. த ஒன் தட் யூ போர் ஃபார் யுவர் க்ளோத்ஸ்க்கும் கிடைக்குது. நீங்க பாத்ரூம்ல யூஸ் பண்ற டெட்டால் எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் டெட்டாலும் கிடைக்குது. டோன்ட் வரி அபவுட் தட். அண்ட் டஸ்ட்பின் ஆப்வியஸ்லி டஸ்ட்பின் இங்கே தான் வாங்குவோம். ஃபுட் கிளிப்ஸ் வந்து லைக் ஐ செட் ஐ காட் இட் இன் Kmart. Kmartல இட்ஸ் லைக் அ கிளிப். ஓகே, கிளிப் மாதிரி வச்சு நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ண பேக்கெட்ஸை அப்படியே கொஞ்சம் அப்படியே அமுக்கி கிளிப் போட்டுடலாம். ஆர் இஃப் யூ வாண்ட் டு நீங்கள் ஊர்லேருந்தே கிளிப்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். நான் ஊர்லேருந்து கொஞ்சம் அனுப்ப சொன்னேன், கிளிப்ஸ் அனுப்ப சொன்னேன். நான் இங்கேயும் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். நான் Kmartல வாங்கின கிளிப்ஸ் தான் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் அது அப்படியே டைட்டாக லேட்ச் மாதிரி பிடிச்சிக்கிறது. நம்ம ஊர் கிளிப்னா நான் வந்து கிளாத் கிளிப்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இட்ஸ் நாட் மச் ப்ரிஃபர்ட் ஃபார் க்ளோசிங் யுவர் ஃபுட் ஸ்டஃப்லாம். அண்ட் லிண்ட் ரோலர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். லிண்ட் ரோலர்லாம் நான் ஒரு 1 மந்த் கழிச்சு தான் வாங்கினேன். அதோட யூஸ் எனக்கு வந்து 1 மந்த் கழிச்சு தான் தெரிஞ்சுது. ஏன்னா திஸ் guy over here, he got really dirty because not dirty as in over woolen திங்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, woolen இல்லை. ஐ டோன்ட் நோ ஹவு இட் கெட்ஸ் டஸ்டிலாம். ஒரு மாதிரி பிளாக்காக எங்கேருந்தாவது ஏதாவது ஒன்று வரும். இந்த பிளாங்கெட் ஃபுல்லாக இப்போ பிளாக்காக இருக்குது. நான் டெய்லி லிண்ட் ரோலர் போட்டு போட்டு அதை எடுக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் த வுல்லன். சம்வேர் அந்த வுல்லன் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் தான் எங்கேருந்தோ வருது. அது ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அது பரவுது. ஸோ அப்போ நீங்கள் வந்து லிண்ட் ரோலர் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் தேர் சம்திங் ராங் வித் ஆர் வாஷிங் மிஷின். ஐ டோன்ட் நோ வாட் இஃப் இட்ஸ் ஆர் வாஷிங் மிஷினா என்னன்னு தெரில. பட் நீங்கள் எதை துவைக்க போட்டாலும் அதில் ஏதாவது ஒன்று ஒயிட்டாக தான் வரணும், இல்லை பிளாக்காக தான் வந்துடும். ஆனால் இட்ஸ் துணி மெட்டீரியல் தான். உல்லன் மெட்டீரியல் சம்திங் தான். அது எப்படி வருதுன்னு தெரில. பட் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு லிண்ட் ரோலர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதையும் நீங்கள் இங்கே தான் வாங்கணும். அண்ட் திஸ் இஸ் த லிஸ்ட் தட் ஐ ஹாவ் ஃபார் டுடே. இந்த லிஸ்ட்டில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஐ வில் லெட் யூ நோ இஃப் யூ ஹாவ் டு கெட் இட் ஆர் நாட். என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஐ மே ஹவ் லெஃப்ட் அவுட் அ லாட், தெரில. பட் அதை சொல்லுங்க. I'll let you know. அண்ட் ஃபெப் இன்டேக் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் என்ன ப்ராசஸில் இப்போ இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ரியலி வாண்ட் டு நோ விச் ஸ்டேஜ் ஆர் யூ கைஸ் இன். அப்ளிகேஷன் போட்டிங்களா? விசா கிடச்சிடுச்சா? ஆர் ஆர் யூ டன் வித் எவ்ரி திங்? ஹவ் யூ புக் த ஃப்ளைட் டிக்கெட்? சம்திங், anything, let's talk. ஸோ கமெண்ட்ஸில் சும்மா போடுங்க. அண்ட் அகெயின், இஃப் யூ ஹாவ் எனி queries, leave it in the comments. Join the Telegram community and my இன்ஸ்டாகிராமில் ஏன்டா எவனுமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள்? இங்கே மட்டும் யூடியூப்பில் 500 people இருக்கீங்க. எல்லாரும் போய் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள்
Instagramல 150 தான் இருக்கீங்க. ஸோ டூ தேட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணாமல் போயிடாதீங்க. And I'll see you in my next video with a more useful one. Bye.